கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலயத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கரங்களை வைத்து அவளை குணப்படுத்தினார், சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. 18 வருஷம் நிமிர முடியாத கூனி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 18 வருஷம் பலகீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்று சொல்லி முந்தின பதில வாசிக்கிறோம். 18 வருஷம் நிமிர முடியாதவள், 18 வருஷம் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு ஸ்திரீ ஜெப ஆலயத்திலே இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைய தினத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து தன்னுடைய கரங்களை அவள் மேல் வைத்து, உன் பலகீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி தேவன் அவளை விடுவித்தார். 18 வருஷம் அவருடைய வாழ்க்கையிலே நிமிர முடியாத ஒரு காரியம். 18 வருஷம் என்பது மிகவும் பெரிதான ஒரு காரியம். ஜெபாலயத்தில் தான் இருந்தான், ஜெபாலயத்தில் அன்றைக்கி இருக்கிறான். அவன் நிமிர முடியாதவளா எவ்வளவு வேணும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எவ்வளவு வேணும் என்று சொன்னால் அதிகமாய் அவள் பாதிக்கப்பட்டவள், அதிகமாய் அவள் நிமிர முடியாதவள், கொஞ்சம் கூட அவள் நிமிர முடியாதவளாய் இருந்தாள். ஆனால் அன்றைய தினத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர் ஆலயத்திலே அவளை கண்டு அவளை தொட்டு சுகப்படுத்தினார், அவளை நிமிர பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே அந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம சரீர பிரகாரமாக நம்ம நிமிர்ந்து நடக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கும் அநேக ஆண்டுகளாக அநேக வருஷங்களாக நாம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும், நம்முடைய குடும்பம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிமிர முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை எவ்வளவு வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கொஞ்சம் கூட நம்மளால் நிமிர முடியாத நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம நிமிர முடியாமல், வாழ்க்கையில் நிமிர முடியாமல் நம்ம காணப்பட்டாலும், ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கண்டு உங்களை பார்த்து அவர் உங்களை நிமிரும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை காணும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை அவர் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தாமே உங்களை நிமிர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை அவர் நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நீங்கள் பல ஆண்டுகளாய் பல வருஷங்களாக நிமிர முடியாத உங்கள் வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம், ஆண்டவர் தாமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாட்களிலே அவர் உங்களை நிமிர பண்ணுவார், உங்கள் பொருளாதாரத்தை நிமிர பண்ணுவார். உண்மையாகவே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதம் 20 வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களை நிமிர பண்ணுவார். உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான அனைத்தையும் அவர் நிமிர பண்ணுவார். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது, அது சாத்தானால் கட்டப்பட்ட கட்டு என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருடைய போராட்டத்தின் நிமித்தமாக, வெள்ளி சூனிய ஆவினுடைய காரியத்து நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம் நிமிர முடியாமல் இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினால அவர் தாமே எல்லா சாத்தானுடைய கிரியைகளெல்லாம் அவர் அழித்து அவன் கட்டுவது எல்லா கட்டுகளை அவிழ்த்து, உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துடைய எல்லா கட்டுகளை அவிழ்த்து நிச்சயமாக இந்த நாட்களிலே அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் அவர் நிமிர பண்ணுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற
நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, நம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். கர்த்தர்தாமே நீ நிமிர பண்ணுகிறவர், ஆண்டவரை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். கட்டப்பட்டிருக்க எல்லா விதமான கட்டுகளெல்லாம் தேவன் அவிழ்ப்பீராக. சாத்தானுடைய எல்லா விதமான வஞ்சகத்தினுடைய எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. கர்த்தர்தாமே நிமிர பண்ணுகிறவர், குடும்பத்தை நிமிர பண்ணுகிறவர், குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நிமிர பண்ணுகிற தேவன். அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிமிர பண்ணுவீராக, நிமிர பண்ணுவீராக. ஆண்டாண்டு காலமாக நிமிர முடியாதபடி ஆண்டவர் நெருக்கப்பட்டு கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாம் எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். நிமிர பண்ணும், நீ நிமிர பண்ணுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.